ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் அதிமுக வழிநடத்தினதுல ஒரு சிறப்பான பங்கு எடப்பாடியாருக்கு இருக்குது. 4.5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ரொம்ப அருமையாக ஆண்டார். ஏடிஎம்கே கேண்டிடேட்டாக நிற்கிற சிஆர்ன்றது பார்த்திங்கன்னா 25 crores எம்எல்ஏ இல்லாத போதே இந்த ஏரியாக்காக அலாட் பண்ணி கொடுத்து சிட்லப்பாக்கம் லேக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. அதே டிஎம்கே சைடில் 10 வருஷமாக எதுவுமே பண்ணாமல் அதுக்கு வெறும் திறப்பு விழா மட்டும்தான் பண்ணாங்க. 10 வருஷத்தில் டிஎம்கேவால் இந்த தொகுதி சுத்தமாக முன்னேறவே இல்லை. அதுதான் உண்மை. அதனால தான் நான் ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணுவேன்னு சொல்கிறேன். என் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், அம்மா சொல்லியிருக்காங்க, இது ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு. அடித்தட்டு மக்களுக்கு எது கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு. எனக்கு சேஃப்டி இருக்கா? சேஃப்டி இல்லை. லேடிஸ்க்கு சேஃப்டி இருக்கா? இல்லை. ஒரு பெண் குழந்தை வெளியில் நிம்மதியாக போக முடியுதுங்களா? பழனிசாமி எப்படி வந்தார் தெரியுமா? எப்படி வந்தார் என்ன தெரியுமா? அதான் மக்கள் கேட்குறாங்க. கேட்டா ஊத்துக்கிட்டு வந்துருப்பார், மறந்துட்டு வந்துருப்பார், எப்படியும் வந்துக்கல. குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், அண்ணன் எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்புவோம்.